ஒரு கேள்வியிலிருந்து தொடங்குவோம். இந்த நகரத்தில் இறந்தால் நிச்சயமாக மோட்சமா? இந்த கேள்வி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித மனதை உலுக்கிய ஒன்று. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவர்களை ஈர்த்த ஒரு நகரம் காசி, வாரணாசி, பனாரஸ். சிலர் சொல்கிறார்கள், காசியில் இறந்தால் பிறவி இல்லை. மற்ற சிலர் கேட்கிறார்கள், அது உண்மையா இல்லை ஒரு நம்பிக்கையா? இந்த இரண்டு வாக்கியங்களுக்கு இடையில்தான் காசியின் மர்மமும் மகத்துவமும் தத்துவமும் அடங்கியிருக்கிறது. 2. காசி ஒரு நகரம் அல்ல, ஒரு நிலை. காசி ஒரு சாதாரண நகரம் அல்ல. இது பூமியின் மையம் என்று வேதங்கள் சொல்கின்றன. இது காலத்தால் அழிக்க முடியாத நகரம். இது சிவன் வாசம் செய்யும் இடம். புராணங்களில் காசி எப்போது உருவானது என்ற கேள்விக்கே பதிலில்லை. ஏனெனில் உலகம் தோன்றும் முன்பே காசி இருந்தது. உலகம் அழிந்த பிறகும் காசி இருக்கும். அதனால்தான் காசி உயிரோடு இருக்கும் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. 3. காசி என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. காச், பிரகாசம், ஒளி, அறிவின் வெளிச்சம். அதாவது இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு செல்லும் இடம். இதுவே மோட்சத்தின் அடிப்படை கருத்து. 4. மோட்சம் என்றால் என்ன? பலர் நினைப்பது போல இறந்தவுடன் ஸ்வர்க்கம் போவது மோட்சம் அல்ல. மோட்சம் என்றால் பிறவி இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை. ஆசை, பயம், கர்மம் அனைத்திலிருந்தும் விடுபடுதல். தன்மனித நான் கரைந்து பரம்பொருளோடு ஒன்றாகுதல். இதை அடைவது சாதாரண விஷயமில்லை. அதற்காகவே யோகா, ஞானம், தவம், பக்தி எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் காசி ஒரு விதிவிலக்கு. 5. காசியில் மரணம் ஏன் சிறப்பு? புராணங்கள் சொல்வது, காசியில் இறக்கும் உயிரின் காதில் சிவன் தானே தாரக மந்திரத்தை உச்சரிப்பார். தாரக மந்திரம் என்றால் என்ன? இது மோட்சத்துக்கு கொண்டு செல்லும் ரகசிய மந்திரம். இதை சாதாரணமாக குருவிடம் மட்டுமே பெற முடியும். ஆனால் காசியில் இறப்பவர்களுக்கு சிவன் தானே குருவாகிறார். இதுவே காசியின் பெருமை. 6. மணிகர்ணிகா காட், எரியும் இடம், எழும் உண்மை. காசியில் இருக்கும் மணிகர்ணிகா காட் 24 மணி நேரமும் எரியும் சுடுகாடு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு நாளும் அணையாத நெருப்பு. அங்கே எரியும் உடல்கள் நம்மை பயமுறுத்தவில்லை, நம்மை விழிப்பூட்டுகிறது. அந்த நெருப்பில் பணம், பதவி, அகங்காரம் எல்லாம் சமமாக சாம்பலாகிறது. அதுவே காசி சொல்லும் முதல் பாடம். நீ யார் என்று நினைக்கிறாயோ அது நீ இல்லை. 7. காசிக்கு வந்து மரணத்தை எதிர்பார்ப்பவர்கள். இன்றும் வயதானவர்கள், நோயாளிகள், சந்நியாசிகள் காசிக்கு வந்து மரணத்தை எதிர்பார்த்து வாழ்கிறார்கள். இதை சிலர் கேட்கிறார்கள், இது தப்பில்லையா? ஆனால் அவர்கள் வாழ்க்கை முழுக்க ஓடிக்கொண்டிருந்தவர்கள். இங்கே வந்து ஆசையை விட்டார்கள், பயத்தை விட்டார்கள், நான் என்பதை விட்டார்கள். அந்த விடுதலையே அவர்களுக்கு மோட்சத்திற்கான பயிற்சி. 8. கர்மா. காசியும் அதை மாற்ற முடியுமா? ஒரு முக்கியமான கேள்வி. எவ்வளவு பாவம் செய்தாலும் காசியில் இறந்தால் மோட்சமா? பதில் இல்லை. காசி கூட கர்மாவின் சட்டத்தை உடைக்க முடியாது. ஆனால் உண்மையான பశ్చాத்தாபம், உண்மையான சரணாகதி இவை இருந்தால் காசி கர்மாவின் சுமையை குறைக்கும். அதனால்தான் காசி ஒரு ஷார்ட்கட் அல்ல, அது ஒரு இறுதி வாய்ப்பு. 9. புத்தர் ஏன் காசிக்கு அருகே பேசினார்? புத்தர் மோட்சம், நிர்வாணம் எல்லாம் பேசினார். ஆனால் அவர் போதை செய்த இடம் சாரநாத், காசிக்கு அருகில். இதற்கும் காரணமுண்டு. காசி இறப்பை நினைவூட்டுகிறது. புத்தர் துன்பத்தின் காரணத்தை விளக்குகிறார். இரண்டும் சேரும்போது மனிதன் முழுமையாக விழிக்கிறான். 10. காசி பயத்தின் நகரமா, விடுதலையின் நகரமா? முதல் முறையாக காசி சென்றவர்கள் சொல்வது, அங்கே எல்லாம் மரணம், சாம்பல், புகை. ஆனால் சில நாட்கள் கழித்து அதே மனிதன் சொல்வான், எனக்கு மரண பயம் குறைந்துவிட்டது. அதுவே காசியின் வெற்றி. 11. காசி நமக்கு சொல்லும் மிகப்பெரிய ரகசியம். காசி சொல்லும் உண்மை, மோட்சம் என்பது இறந்த பிறகு கிடைக்கும் பரிசல்ல. உயிரோடு இருக்கும்போதே பயமில்லாமல் வாழ்வதே மோட்சம். அதனால்தான் காசி உயிரோடு இருக்கும் நகரம். 12. அப்படியானால் இந்த நகரத்தில் இறந்தால் உண்மையிலேயே மோட்சமா? பதில், காசி மோட்சத்தை உறுதி செய்யாது, ஆனால் மோட்சத்துக்கு மிக அருகில் கொண்டு போகும். மனிதன் தயாராக இருந்தால் காசி கதவை திறக்கும்.
13. முடிவு. நீ காசிக்கு போக வேண்டிய அவசியமில்லை. காசியின் உண்மை என்ன தெரியுமா? நீ காசிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனத்திலுள்ள பயம், ஆசை, அகங்காரம் அவற்றை எரித்துவிட்டால் நீ நிற்கும் இடமே காசி. அதுவே உயிரோடு இருக்கும் காசி.